இப்ப இது வரைக்கும் நீங்க நாம் தமிழர் கட்சியில எத்தனை வருஷமா பயணிச்சிருக்கீங்க? இப்ப ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கும் நான் பயணிக்கிறது வந்து. ஏன் பயணிக்கிறேன் அப்படின்னா, அண்ணன் வந்து எந்த இடத்துலயும் தெளிவா உண்மையா நேர்மையா இருந்து சரியா பேசுறாரு. தமிழ் தேசியம்டா என்ன அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து இப்பதான் எடுத்து சொல்லிக்கிருக்காரு. நல்லா இப்பதான் அதிகமா மக்களுக்கு புரியுறது இப்பதான் புரியுது. அதனால வந்து இந்த கட்சியில வந்து நாங்க பயணிக்கிறோம். ஏன் குடும்பம் பயணிக்கிறோம்டா, நாம் தமிழர் கட்சி அப்படின்றத விட ஒரு கூட்டு குடும்பமா இருக்கலாம். அப்பதான் இருக்குது. உண்மையிலே இதுதான் குடும்ப அரசியல், கூட்டு குடும்பம். இது கட்சின்றதை விட குடும்பம். ஏன் ஜாதி மதம் எதுவுமே இல்லாம ஒரு கட்சி அதிகமா விரும்பி ஒரு மக்கள் வந்து யோசிச்சு மெதுவா வந்தாலும் சரியான வழியில வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம குடும்பத்தான் பயணிக்கணும். இந்த இதுல வர்றம்போதுதான் எல்லா மரியாதையும் நம்மளுக்கு சம மரியாதை, எல்லாத்துக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம மரியாதை இருக்குது. மற்ற கட்சிகள்ல அப்படி கிடையாது. காசு, போதை, இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர வேற எந்த மரியாதையும் சம மரியாதை எதுக்கும் ஆணுக்கும் கிடையாது, பெண்ணுக்கும் கிடையாது. இப்ப அண்ணன் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் வந்து உங்க மனசு சரின்னு பட்டதுனால இது நீங்க எப்படி முன்னெடுக்கிறீங்க இல்லைங்களா? ஆமா. இப்போ ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நாங்க குடும்பமா சேர்ந்து பண்ணாதான் அண்ணனோட அரசியல் எங்களுக்கு புரியுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சம் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளுக்கோ இல்ல மற்ற நிகழ்வுகளுக்கோ தனியா வரலாம்ல, ஏன் அவங்கள கூப்பிட்டு வரணும் உங்க கூட? நான் வந்தா எனக்கு மட்டும் புரியும். நான் சொல்லி புரியறதோட நேரடியா வந்து அவங்க பாக்குற போது அந்த இடத்துல அது என்ன அப்படின்றது அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதுக்காக வந்து அவங்களும் தெரிஞ்சுக்கிறேன்னு நம்ம சொல்லி பிடிக்கிறத சில நேரத்துல பார்த்து புரிஞ்சுக்கிறது சரியா இருக்கு. அதுக்காக அவங்கள வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்ப இந்த மாதிரி நிகழ்வு ஒண்ணு நடக்குதுப்பா, ஆர்ப்பாட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது, பாப்பா போவோம்னு சொல்றப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எங்களுக்கு சரின்னு பட்டா நாங்க சரின்னு தான் சொல்லுவோம். சரின்னு படுதா உங்களுக்கு? சரிதான் சிறப்பு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் முன்னெடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிதி இழப்பீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வருமானம் இருக்கும், தொழில் இருக்கும், அதை பத்தி நீங்க வர்றீங்க அப்படின்னா அது எப்படி ஒரு விஷயத்தை வந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வேலைன்னு எடுத்துக்கிட்டா அது எங்களுக்குள்ள எங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து மக்களுக்காக நிக்கிறோம்ன்றது ஒரு நிம்மதி. அப்ப வந்து பணம் அப்படின்ற ஒன்ன தாண்டி நம்ம மக்களுக்காக நம்ம பங்களிப்பு இதுல இருக்கு அப்படின்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்காக வேண்டி வந்திருக்கோம். இப்போ வாக்கு அப்படிங்கறது வந்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய வாக்குங்கிறத வந்து எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே நாங்க வந்து இந்த கட்சி தான் போடுவோம்னு சொல்லி இருப்பீங்களா? இல்ல நான் வந்து இவருக்கு போடுவேன், இல்ல நான் வந்து இவருக்கு போடுவேங்கிற முறை அப்படின்றதப்ப நாங்க 2 பேரும் இருக்கோம். பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். நான் ஒரு வருஷம் ஓட்டு போட்டிருக்கேன் அண்ணனுக்கு. நான் போடுற போது அப்ப நான் கட்சியில இல்ல, அவரு சும்மா பேசுறது வந்து இப்படி அலைபேசியில பார்த்ததுதான். அப்ப வந்து இவங்க கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி நல்லா பேசுறாரு, இந்த தடவை ஓட்டு போடுவா அவருக்கு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி கட்சியில வந்து நம்மளும் சேர்ந்து டைம் தேசத்துல வந்து பயணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு 3 மாசமா பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் நான் அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது இவங்களையும் பார்க்க சொல்லுவேன், பிள்ளைகளையும் பார்க்க சொல்லுவேன். என் மகள்லாம் இதை விட இன்னும் ஆர்வமா இருக்குது. ஆர்வம் அதிகமா இருக்கு. ஆர்வம் என் மகளுக்கு வந்து இந்த கட்சியில நாம் தமிழர் கட்சி அப்படின்ற என் மகளும் அவ்வளவு ஒரு ஆர்வமா இருப்பாங்க. அவங்க பேசுறது அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கே அழகா புரியுது. அந்த அளவுக்கு புரியுற அளவுக்கு அண்ணன் பேசி ஒவ்வொரு விஷயம் தெளிவா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு புரியுற மாதிரி கூட விளக்கிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சின்ன பிள்ளை இளைஞர் இந்த மலையாள பாசனை பேசிக்கிறக்க அவ்வளவு அருமையா பேசுறாரு. என் மகளும் அந்த மாதிரிக்கு ஒவ்வொரு விஷயம் பார்த்து நம்மளும் இந்த கட்சியில தான் பயணிக்கணும் அப்படின்றத வந்து கூட படிக்கிற ஒரு சில பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளை சொல்லி கொடுக்குது. இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் நடக்கணும், இதுதான் தமிழ் தேசி அப்படின்றது அந்த பிள்ளை இப்ப நீ கொஞ்ச நாள் எங்களுக்கு கத்துக் கொடுக்கு அந்த அளவுக்கு பார்த்து பழகிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த நாம் தமிழ்ல பயணிக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது நாள் நாம் தமிழ் இது கட்சின்றதை விட குடும்பம், கூட்டு குடும்பம், பெரிய கூட்டு குடும்பம்.